தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. பூந்தமல்லி சுங்குவார் சத்திரம் மெட்ரோ பணிக்காக 2126 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளது தமிழக அரசு. பூந்தமல்லி பரந்தூர் வரை 52.94 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2 கட்டங்களாக மெட்ரோ வழித்தடம் அமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினேஷ் சரவணன் இணைந்திருக்கிறார். வினேஷ், விரிவான தகவல்கள். மெட்ரோ ரயில் திட்டத்தின் 4வது வழித்தடமாக இருக்கக்கூடிய பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான வழித்தடத்தில் பூந்தமல்லியிலிருந்து பரந்தூர் வரை இந்த வழித்தடத்தை நீட்டிக்க மெட்ரோ ரயில் நிர்வாகம் முடிவு செய்து தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். அந்த ஒப்புதலின் அடிப்படையில் முதற்கட்ட பணிகளை தொடங்க 2126 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பரந்தூர் விமான நிலையம் விரைவில் பணிகள் தொடங்க இருக்கிறது. அதனை மையப்படுத்திதான் இந்த மெட்ரோ வழித்தடத்தை தமிழ்நாடு அரசு உருவாக்க திட்டமிட்டிருந்தார்கள். பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்பட இருப்பது பூந்தமல்லி பைபாஸ் முதல் பரந்தூர் வரை மெட்ரோ பாதையை நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டது. பூந்தமல்லி பைபாஸில் இருந்து நசரத்பேட்டை, செம்பரம்பாக்கம், திருமலிசை, பாப்பன் சத்திரம், செட்டிமேடு, அதே போல ஸ்ரீபெரும்புதூர், சத்திரம், மெல்காட்டு, இருங்குளம், தொழிற்பேட்டை உட்பட பல்வேறு பகுதிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில இந்த வழித்தடம் அமைக்கிறது. முதற்கட்டமாக பூந்தமல்லி பரந்தூர் வரையிலான இந்த வழித்தடத்தில் 2 கட்டங்களாக திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக 8779 கோடி ரூபாயில் பூந்தமல்லி முதல் சுங்குவார் சத்திரம் வரை இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. அதன் பின்னர் அங்கிருந்து பரந்தூர் வரை நீட்டிக்கப்பட்ட கூறப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது தமிழ்நாடு அரசினுடைய ஒப்புதலின் அடிப்படையில் பூந்தமல்லி முதல் சுங்குவார் சத்திரம் வரையிலான வழித்தடத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் வரையிலான வழித்தடத்திற்கு தமிழக அரசு முதற்கட்ட நிதியை ஒதுக்கியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது வழித்தடம் 4ஆன பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கு வரையிலான வழித்தடத்தில் நீட்டிப்பாக இந்த திட்டம் பார்க்கப்படுகிறது. பரந்தூர் விமான நிலையத்தை மையப்படுத்தி அங்கு பொதுமக்கள் எளிதில் சென்றடையக்கூடிய வகையில இந்த திட்டத்தை மெட்ரோ ரயில் நிர்வாகமும் மத்திய அரசுடன் திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் முதற்கட்ட நிதியாக நிலம் கையகப்படுத்தல் உட்பட பூர்வாங்க பணிகளை தொடங்குவதற்காக 2126 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட பணிகளை மெட்ரோ ரயில் நிர்வாகம் விரைவில் மேற்கொள்ள இருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.